இது பார்த்துக்குங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா களவாணி படத்தில் விமல் வந்து காரை பின்னாடி தள்ளிட்டு வந்து சாமி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓவியாட்ட சொல்லுவார். அப்போ வந்து ஓவியா வந்து சாமி தெரியல, குதிரை தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், அந்த குதிரை தெரியுதா? இந்த மரமெல்லாம் அப்போ வந்து 10, 15, 14 வருஷம் ஆகுது. மரமெல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டு வெறும் குதிரை மட்டும் தெரியும். அந்த அந்த குதிரை தெரியுதுன்னு சொல்லிட்டு சொன்னோடனே கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது நம்ம களவாணி விமல் வந்து தாலி கட்டிடுவாப்புல. இப்போ எங்கே வந்திருக்கோம்? நம்ம எங்கே வந்திருக்கோம்? களவாணி படத்தில் வர ஐயனார் கோயில். களவாணி படத்தில் வரும் ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அந்த குதிரைகிட்ட வேணா போகலாம். போங்க போங்க. இந்த இடம் வழியாக தான் காரில் வருவாங்க. இந்த காட்டு வழியாக வந்துட்டு இந்த இடத்துல காரை நிப்பாட்டுவாங்க. ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் வருவாப்புல. இந்த ரோடு தான்மா. அந்த இப்போ வந்த ரோடு தான். இதில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த கோயில் சாமி தெரியுதான்னு சொல்லுவாப்புல. முல்ல சாமி தெரியுதான்னா இந்த குதிரை தான். அது இந்த குதிரை தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி கண்ணை மூடி வேண்டிக்க அப்படின்னு சொல்லி இங்கே சரி போட்டு போயிடும். போக வேண்டாமா? இதான் நல்லா தான் இருக்குது. இந்த பாரு, இதெல்லாம் கொஞ்சம் வெட்ட வெளியாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் புதராக இருக்கலாம். அப்போ வந்து அந்த படத்தில் பார்த்தோம்னா வெட்ட வெளியாக இருக்கும். இந்த மரமெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக. களவாணி படத்தில் வரும் கோயிலை கண்டுபிடித்து விட்டோம். இந்த கோயில் தான்ப்பா. பார்த்துங்க, சினிமாவில் பார்ப்போம்.